கிரைஸ்தலான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பவுலும் சீலாவும் பெரோயா என்ற ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது அந்த ஜனங்கள் மிகுந்த மன வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் மிகுந்த நற்குணசாலிகளாய் இருந்தார்களாம். நற்குணம் என்றது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஆவியின் கனிகள்ல ஒன்று. அந்த நல்ல குணங்கள் நம்மளுக்கு வேணும்னு சொன்னா முதலாவது நம்ம மன வாஞ்சையாய் வசனத்தை பற்றி ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் இந்த வேத வாக்கியத்தை ஆராய்ந்து நம்ம பார்க்கும்போது நம்மளும் நற்குணசாலிகளை மாறுவோம். இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்க நற்குணமா இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி நற்குணங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வேதத்தை தினந்தோறும் வாஞ்சை வாசிக்கணும். இப்படி இருக்கிறதா என்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்களும் நல்ல குணத்தோடு மாறுவீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.